அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக் டேங்க. எஸ்டே எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மகத்தான வெற்றி டிவிகே திரு விஜய் அவர்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் டிவிகே பீப்புள் எதிர்பார்த்துருப்பாங்க, பட் மற்ற யாரும் எதிர்பார்த்துக்க, நானும் எதிர்பார்க்கல. இது ஒரு சிறப்பான வெற்றி, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி தாங்க திரு விஜய் அவர்களுக்கு. ஸோ இதில் நான் கற்றுக்கிற விஷயம் ஒன்று தாங்க. ஸோ கான்ஃபிடென்ட். எனக்கு தெரியல விஜய்க்கு எப்படி இவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு இன்னும் ஒரு பிரமிப்பாகவே இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம், எல்லாரும் லைஃப்லையுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க தான் நம்ம ஆசைப்படுவோம். அவருக்கு வந்து ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் என்ன அப்படின்னா அவர் இருக்கிற சினிமா தான். அவர் சொன்ன மாதிரி அவர் உச்ச நட்சத்திரம் தான், நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. ஸோ அவர் அரசியலுக்கு வந்து பெருசாக பண்ணணும் ஒரு அவசியம் கூட இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வருவேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி ஜெயிச்சு காட்டுறதுலாம் பிரமிப்பாக இருக்குங்க. ஸோ அவர்கிட்ட வந்து கற்றுக்கிற வேண்டிய விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வெளியே வந்தால் தான் புது புது விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எனக்கு இது ஒரு லெசன். ஸோ உங்களுக்கு இது ஒரு லெசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணுங்க. அப்போ தான் நமக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சிஎம் இனிமேல் அவர் தான். நல்லபடியாக ஆட்சி வழங்குவார் நம்புவோம். வேறு வழி இல்லை. கரெக்டாக நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் நம்பிக்கை இல்லை, பட் இதுக்கப்புறம் நான் நம்புகிறேன் ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு நல்ல ஆட்சி நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க. அவர்கிட்ட வந்து கற்றுக்கிறது இதுதான், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை வெளியே வரணும், நம்ம நம்பணும், அதுக்கான ப்ராசஸ் நம்ம நடந்தோம்னா எல்லாமே நடக்கும். இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இது யார் வந்தாலும் நடந்திருக்கும், இவங்க மாற்றத்தை வந்து நடந்திருக்குன்னா அப்படி இல்லை. இவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, ப்ளஸ் மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்ப்பாங்க, ரெண்டும் சேர்ந்து இவருக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் மாற்றி ஆட்சி பண்ணாலும் ரெண்டும் ஒரே பேட்டர்ன் தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட்டே தெரியாது, இவங்க வந்தாலும் அவங்க வந்தாலும். ஸோ மக்கள் அந்த பேட்டர்ன் உடச்சி ஒரு புது பேட்டர்ன் வேணும்னு நினைக்கிறாங்க போல மக்கள். அண்ட் மோர் ஓவர் நம்ம நிறைய நலத்திட்டங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் தமிழ்நாடு டாப்பில் இருந்தால் கூட இன்னும் அடுத்தட்டு மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் போய் சேரலாம் நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம், அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் மக்கள் வேணாம் அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த ரிசல்ட்டை காட்டுதுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெரிய மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய வாழ்த்துக்கள் திரு விஜய் அவர்களுக்கு, தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களுங்க. அண்ட் முக ஸ்டாலின் தோற்றதும் ஒரு பெரிய அதிர்ச்சி தாங்க. அதையும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நடந்து ரொம்ப ரேர் அக்கேஷன் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, இருந்த ஒரு தோற்றுருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்திருக்கு தான் இதை காட்டுது. சரி, ஓகே. ஸோ நேற்று ஃபுல்லாக இந்த நியூஸ் நடந்ததுனால பெருசாக நம்மளால் நியூஸ் எதுவும் பார்க்க முடியலங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான், இந்த மாதிரி ஒரு வந்ததுனால. ஸோ சில நியூஸ் இருக்குது, அதை மட்டும் சொல்லிட்டு ஸ்டார்ட்டாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை சேல்ஸ். ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரை சேல்ஸை வந்து ரீசைக்கிளிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக ஒரு பெரிய ஆர்டிகல் இருக்குன்னா ஒரு பெரிய வீடியோ போடுறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதில். ஸோ முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இபிஆர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, எக்ஸ்டெண்டட் ப்ராடக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது பேட்டரி தயாரிக்க நிறுவனமே அதில் 50% வந்து அவங்க வந்து வாங்கி அதை வந்து ரீசைக்கிள் பண்ணணும். இது வந்து இது வரைக்கும் 50% இருக்குது, நெக்ஸ்ட் இயர் இந்த இயர்ல இருந்து 60% வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லீட் ஆசிட் பேட்டரி, அதுக்கப்புறம் அந்த கடிகாரத்தில் இருக்க பேட்டரி, ரிமோட்டில் பேட்டரி எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப சவாலானதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து சாதாரண பேட்டரி உங்களால் பண்ண முடியுமானா பண்ணிடலாம், அதாவது பைக் பேட்டரி, கார் பேட்டரி, பெரிய பேட்டரிஸ், இன்வெர்டர் பேட்டரிஸ். ஆனால் இந்த சின்ன செல், வாட்சில் இருக்க செல், அப்புறம் உங்கள் ரிமோட்டில் இருக்க பேட்டரிலாம் சின்ன பேட்டரி, அதை ரீசைக்கிள் பண்ணால் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது கொஞ்சம் சவாலாக இருக்குங்க. ஸோ இந்த விதியை வந்து மீறினாங்க அப்படின்னா 1 கிலோக்கு 555 முதல் 2400 வரைக்கும் அபராதம் விதிப்போம் அப்படின்னு வேற கவர்மெண்ட் சொல்லியிருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வளர்ச்சி வந்து, அதே ஜிஎஸ்டி வந்து அதிகமாக இருக்கு, ஆனால் அதோட வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நான் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த போர் அப்படின்ட்டு. அண்ட் இந்த வளர்ச்சியில் வந்து முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது 5 ஸ்டேட் தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா, யூபி, குஜராத் அண்ட் தமிழ்நாடு. ஸோ அவங்க இன்னும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கனார் ஹெச்எஸ்பிசி, இதுவும் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டாக். ஏன்னா நான் இதில் தான் என்னோட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நான் இதை வந்து ஐபிஓவில் போட்டேன், கிடைக்கல. பட் ஐபிஓவில் வந்து குறையும் நினச்சேன். ஸோ 100க்கு இவ்வளோ போனால் வாங்கலாம்னு நினச்சேன். எனக்கு 150 போயிட்டு 143 இருக்குது. நல்ல பேட்டர்ன் போட்டுட்ருக்கேன், சூப்பர் பேட்டர்ன் போட்டுருக்கு பாருங்க. லோ வந்து 135, ஹை வந்து 160 இல்லை 155. ஸோ ஒரு 20 ரூபீஸில் நல்ல சைக்கிள் மாதிரி சுற்றிட்டு இருக்கு. மேபி இது 135 பிரேக் ஆனால்
டவுன் கீழே வந்தால் வாங்கலாம், இல்லை இந்த கன்சல்டேஷனே செட்டில் நல்லா இருந்தால் வாங்கலாம் தான் இருக்கேன். ஸோ இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த நியூஸை பார்த்துருவோம். ஏன்னா இன்சூரன்ஸில் வந்து 100% எஃப்டியை வந்து நம்ம இந்தியா வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100% ஒரு வெளிநாட்டு கம்பெனி உள்ள வந்து வாங்கலாம் அப்படிங்கிறது தான். அதில் எல்ஐசிக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, 20% தான் அலோவ், மற்ற கம்பெனி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து நல்ல பாசிட்டிவான விஷயம் தாங்க. ஸோ இப்போ கனரா பேங்க் என்ன சொல்கிறாங்க, எங்களோட வளர்ச்சி வந்து 20% இருக்குது இந்த இயரில். அதில் 70% வந்து நாங்கள் எங்களோட பேங்க் மூலமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஏஜென்சி மூலமாகவும் டிஜிட்டல் மூலமும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேங்க் மூலம் பண்ணக்கூடாதுன்னு ரீசெண்டாக வேற ஒரு தடை வேற போட்டிருந்தாங்க இல்லையா. பட் இது வந்து டேர்முக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க பேங்க் மூலமே பண்ணி 20% வளர்ச்சி வச்சிருக்கோம். இன்னும் தேர்ட் பார்ட்டி டிஜிட்டல் மூலம் போனால் இன்னும் வளரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட இலக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா 22 to 23% வந்து நெக்ஸ்ட் இயர் வளருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இது ஒரு நல்ல கம்பெனி தாங்க. ஸோ நமக்கு வந்து சீப் ரேட்டில் கிடைச்சா வாங்கலாம் தான். இந்த ரேட்டில் கூட வாங்கணும் இருந்தால் வாங்கிக்கோங்க. பட் நீங்கள் படித்து பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் நிலக்கரி வந்து வாயுவாக்க திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, கோல் கேஸ்டிஃபிகேஷன். அதாவது நமக்கு வந்து இப்போ வந்து எல்என்ஜி கேஸ் வந்து கிடைக்கல கரெக்டாக. இந்த இயற்கை எரிவாயு வந்து மெத்தனால் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு கோல் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. 2030 வந்து 100 மில்லியன் டன் நிலக்கரியை வந்து வாயுவாக்கம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு என்னன்னா, இந்தியாவில் வந்து கோதுமை அண்ட் அரிசியோட ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பெரிய எதிர்ப்பும் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, கோதுமையோட இறப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஆண்டுக்கு இல்லாத அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கையில் வச்சிருக்க பாதுகாக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கு ஸ்டோர் ரூம் வேணும். இதெல்லாம் நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ மே ஃபஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னா 36 மில்லியன் டன் கோதுமை நம்ம கையில் இருக்குது. ஸோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு வேறு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான நியூஸ், இந்த ட்ரைசெல்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து செரியம் அப்படிங்கிற ஒரு தாது வேணும். அந்த மலிவம் அதை யூஸ் பண்ணி காந்தத்துக்கு தயாரிக்கணும் அப்படின்னு இந்தியா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அகெயின் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா, கிரிட்டிக்கல் மினரல், அதே தான் இதுவும் கிரிட்டிக்கல் மினரல் தான். நம்ம அகெயின் சைனா தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது, நம்மளே ஓனாக ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பிஆர்சி போன்ற நிறுவனங்கள் மூலமாக இந்தியாவிலே அந்த செரியமை கண்டுபிடிச்சி நம்ம வந்து காந்தங்கள் தயாரிக்கணும் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கம்பெனிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்க தான் இது. ஸோ இந்த ட்ரைசெல்லில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரைசெல் விதி ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து இம்பாக்ட் ஆகிற கம்பெனி என்னென்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரைசெல்லில் வந்து இதனால் இம்பாக்ட் ஆகிற கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே. ஸோ எவ்ரிடே வந்து இதனால் இம்பாக்ட் ஆகுங்க. ஏன்னா இவங்க தான் குட்டி குட்டி செல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இவங்க இம்பாக்ட் ஆகிறது இருக்குது. அது மாதிரி இண்டோ நேஷ்னல் லிமிடெட் அப்படிங்கிறது. ஸோ இவங்களும் ஒரு வலுவான கம்பெனி, இவங்களுக்கும் வந்து செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டரி அதே மாதிரி பேனாசானிக், இவங்களுக்கும் செலவு அதிகமாகும். இந்த இடத்துல அந்த பேனாசானிக் கம்பெனி இவங்களுக்கும் வந்து செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 கம்பெனி நம்ம படிக்கலாம். படிச்சுட்டு நமக்கு மேபி இதனால் டவுன் ஆகி இது ஒரு நல்ல கம்பெனியாக தான் ஃபர்தராக வாங்க கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதனால் இது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி பார்த்தோம் கிராவிட்டா இந்தியா. ஸோ இது வந்து இதனால் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எக்கோ ரீசைக்ளிங், இந்த 2 வந்து இதில் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராவிட்டா இந்தியா, அதுக்கப்புறம் எக்கோ ரீசைக்ளிங். எஸ், இந்த கம்பெனி இந்த 2 வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை கூட பார்க்கலாங்க. அப்புறம் இந்த காந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நால்கோ, என்எம்டிசி, அப்புறம் யூனோமிண்டா அண்ட் சோனா பிஎல்டபிள்யூ. ஓகேங்களா, இந்த 4 கம்பெனி வச்சுக்கோங்க. நால்கோ, என்எம்டிசி, யூனோமிண்டா, சோனா பிஎல்டபிள்யூ, இந்த 4 கம்பெனிக்கு இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதே மாதிரி இவி வெஹிக்கிள் வந்து இது வந்து பயங்கரம் டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா, டிவிஎஸ் மோட்டார்ஸ், இது எல்லாமே. ஏன்னா இவங்க நிறைய செல்ஸ் தேவைப்படுது. இவங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். இந்த மாதிரி டிஃபென்ஸ்லையும் பெல்லு, அப்போ ஹெச்ஏலையும் இது வந்து தேவைப்படுதுங்க. ஸோ இதுதாங்க. இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்து பெண்களோட முதலீடு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 4ல் ஒரு டிமேட் வந்து பெண்கள் தான் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா 20% கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 16.75 கோடியில் 3.31 கோடி பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வரணுங்க வந்தால். ஏன்னா எனக்கும் பெண்கள் ஃபினான்ஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நிறைய தெரியும். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.